ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில உள்ள மத்திய அரசு துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 156 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில ஆரம்ப சம்பளமே 19,900 இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு டிஏ அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க நீலகிரியிலேருந்து உங்களுக்கு வந்து கார்டைட் ஃபேக்டரியில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். ஆனா தமிழகத்தில தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 19,900 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாம டிஏ வந்து உங்களுக்கு அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 156 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 அதிகபட்சமா வந்து பார்த்தோன்னா 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பாருங்க ஆஸ் பெர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனா வந்து பாருங்க நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க வந்து 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா என்ஏசி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்க்கான சர்டிஃபிகேட்டோ இல்லன்னா வந்து என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த மாரி நீங்க வச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தா கூட போதும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு அதில வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போதுன்னா, ஸோ பிராக்டிகல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த மார்க் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிகல் டெஸ்ட் அந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 80 மார்க் வந்து இருக்கும். 20% வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில வந்து உங்களுக்கு அந்த மார்க்க வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்கிற மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இந்த மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ என்க்ளோசர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சுக்கோங்க. ஸோ அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, ஸோ உங்ககிட்ட என்டிசி, என்ஏசிக்கான சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வைக்கலாம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு டிக்ளரேஷன்லேருந்து இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். எல்லாமே நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு நீலகிரி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டல் கவர்ல வந்து மேல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டென்யூர் பேஸ்டு சிபிடபிள்யூ பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த நேம் வந்து கரெக்ட்டா வந்து அந்த போஸ்டல் கவர்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 21 டேஸ் வந்து டைம் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 31 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.